ಮೂರು ಓದಿ. ಯೆಹೋವನು ದುಷ್ಟನ ஆமென், ஹalleluya, praise the Lord. தேவன் துர்மார்கனுடைய வீடை சபிப்பார், நீதிமானுடைய வீடை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹalleluya. யார் துர்மார்கன், யார் நீதிமான்? நம்ம சொல்றதே தேவையில்லை, நமக்கே தெரியும். நல்ல விஷயங்களை யோசிக்கிறவன், நல்ல விஷயங்களை செய்கிறவன், நல்ல காரியங்களே பண்ணணும்னு விரும்புகிறவன் யாரா இருக்கிறான்? நல்லவனா இருக்கிறான். கெட்டதே யோசிக்கிறவன், கெட்டதே பண்றவன் என்னவா இருக்கிறான்? துர்மார்கனா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதுனா, துர்மார்கர்களை ஆண்டவர் சபிக்கிறார், நீதிமானை ஆண்டவர் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஓல்டு டெஸ்ட்மென்ட், இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடின் காலகட்டத்தில் பரலோகத்தின் பரிசுத்த தேவ தூதர்கள் முன்பதாக துதிக்கப்படுகிற நல்ல பிதா அவர் யெகோவா தேவன். அந்த காலகட்டத்தில் பாவம் செய்கிற யாவரையும் அவர் தண்டித்து கொண்டிருந்தார். அப்படின்னா தண்டனை கொடுத்திருந்தார். குஷ்டரோகம் வரும், கால் விலகாம போவோம், கண்ணு தெரியாம போவோம், படுத்த படுக்கையா மாறிடுவான், திமிருவாதி காரணமா மாறிடுவான், படுத்த படுக்கையா மாறிடுவான், இல்லைன்னா செத்து போயிடுவான். அவர் கோபம் உள்ள தேவனா இருந்தார், அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருந்தார். அவருக்கு விரோதமா அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்க அவருக்கு விரோதமா காரியங்களை செய்யும் போது அந்த விஷயத்துல அவர் கோபம் உள்ள தேவனா இருந்தார். அவர் கோபத்துக்கு ஆளாகிறவர்களை அழிக்கிற தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்துல நம்ம படிச்சோம், அவர் எப்படி இருந்தாரா? அது பாருங்க, அந்த சங்கீதத்தை எடுங்க, அதே அதிகாரம் 7 பாருங்க. அந்த 7ல பாருங்க, ಆಗ ಆತನಿಗೆ ಸಿಟ್ಟು ಏರಿದ್ರಿಂದ, அப்படின்னா கோபம் வந்ததுனால, அப்படின்னா கோபம் எதுக்கு வந்தது அவருக்குன்னா, மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தை பார்த்த தேவனுக்கு கோபம் வந்தது. ஆமென். அங்க சொல்லுது, அவருக்கு கோபம் வந்ததுனால பூமி கட கட கடான்ட்டு நடுங்கினது என்று சொல்லப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன வயசுல நாங்களும் ஒரு பசங்கெல்லாம் இங்க வாங்க, எல்லாம் இங்க வந்திருக்கோம், உங்க இடத்துக்கு வந்துருக்கணும். நீங்க சரண் பாய் வந்துடு. சின்ன வயசுல நாங்க ஒரு அவ்வளோ இருக்கும் போது, அப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு, பூமி அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே கட 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 கடான்னு ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து உடையாந்துட்டோம் வெளியே, நானே, எங்கள் அண்ணன், எங்கள் தங்கச்சி எல்லாம். அந்த மாதிரி நடுங்கிச்சு. ஹல்லேலூயா. அது ஒரு முறை பார்த்துருக்குறேன், அந்த ஞாபகம் இருக்குது, இன்னும் அந்த பயம் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் பலவிதமான தேசத்துல, பலவிதமான இடத்துல பூமி நடுக்கம் உண்டாகுது. பூகம்பத்துக்கு ஒரு அரைகுறை, அப்படின்னா ஒரு அடையாளம். அது தேவனுக்கு கோபம் வந்ததுனால பூமியே அதிர்ந்தது என்று பார்க்கிறோம் இந்த வேதத்துல. பூமியா அதிர்ந்துனாக்கா தேவனுடைய கோபம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எதுக்கு கோபப்பட்டார் அப்படின்னு பார்த்தா, தன்னை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய மக்கள், ஜனங்கள் அவருக்கு விரோதமா செய்யாத என்ற காரியங்களை செய்யும் போது, பண்ணாத என்ற காரியங்களை பண்ணும்போது, போகாத என்ற இடத்துங்களை போகும் போது அவருக்கு கோபம் வருது. அவர் போட்ட கட்டளையை மீறி தாண்டி போகும்போது அவருக்கு கோபம் வருது. அந்த கோபத்தினால பூமியே நடுங்குது, அதிருது. அப்புறம் படிங்க. ಬುಡಗಳು ನಡುಗಿ ಕದಿಲಿದವು. பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அதறி அப்படியே நடுங்கி அப்படியே நவுந்து போதான் பர்வதங்கள். அல்லேலூயா. பாருங்க எப்படியாப்பட்ட கோபம் வந்திருக்கும் தேவனுக்கு. அப்புறம்
அவர் மூக்கால புகை வந்து அவர் வாயினால ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಹೊರಟು ಸಿಕ್ಕಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ದಹಿಸಿ ಕೆಂಡವನಾಗಿ ಮಾಡಿತು. அக்னி ஜுவாலை பார்த்துருக்கிறீங்களா? எரிமலை வெடிந்து பொங்கி எப்படி வருது, அப்படி அவர் வாயினால நெருப்பு தண்ணீரா, அந்த லாவான்வாங்க, அந்த அக்னி கந்தகமா வெளிப்பட்டது. அவர் மூக்கால சுவாசம் விடும்போது புகை வந்தது. அந்த கோபத்தினால அந்த அக்னி வந்து இருந்த எல்லாம் என்ன ஆயிடுச்சா, அடிச்சு வீசின்னு போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா தேவனுடைய கோபம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. மலைகளும் பர்வதங்களும் நதிகளும் கடலும் வானும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சா அது 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 வந்து அவருக்கு கட்டுப்படுது. தேவன் இது பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க 400 வருஷம் அடிமை, 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வராங்க. அவங்க போறதுக்கு இடம் இல்லை. என்ன ஆயிடுச்சு, செங்கடல் வந்து செங்கடல் இருக்குது. இவங்க செங்கடலா வந்து அப்படிக்கா தாண்டி போயிடலாம் ஊர் வழியா அப்படின்னு வந்தா, அங்க பார்த்தா இவங்க குறுக்கம் என்ன இருக்குது, செங்கடல் இருக்கிறது, கடல். இப்போ கடல் தாண்டி அந்த ஊருக்கு போனோம். இவங்க பின்னாடி பார்த்தா அவங்க அடிமையா இருந்த அந்த ராஜா மனுஷு மாதிரி துரத்தின்னு வரான் இவங்களை பிடிக்கிறதுக்கு. இப்போ தாண்டறதுக்கு இடம் இல்லை. ஆனா இவங்க ஜபிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த ஜபத்தினால என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடல் 2ஆ பிரிக்கிறாரு. ஹல்லேலூயா. கடலை 2ஆ பிரிச்சு இந்த தண்ணி அந்த பக்கம், இந்த தண்ணி அந்த பக்கம் நிக்க வைக்கிறார். எப்படி இப்படி சவுறு போல நிக்க வைக்கிறார். சென்டர்ல என்ன ஆகுது, வெட்டாந்தரை என்று சொல்லப்படுது. அப்படியே காஞ்ச நிலமா காணப்படுது பூமி. இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜனம் நடந்து வெளியே போறாங்க. இவங்க தன்னுடைய மக்கள் போன பிறகு, யார் இவங்கன்னா தன்னுடைய மக்கள், தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் போன பிறகு தேவனை அறியாதவர்கள் பின்னாடி வரும்போது என்ன ஆகுது, இவங்க தாண்டின உடனே இவங்க மூவாறாங்க. உள்ள மூவான உடனே மறுபடி ஆண்டவர் சொல்றார், மூடிக்கோ. இவங்க உள்ள வந்த உடனே அது என்ன ஆயிடுது, தண்ணி திரும்ப முதல் எப்படி இருந்ததோ அப்படி மூடி இவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த இயற்கைகள் கட்டுப்படுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த இயற்கைகள் என்னாவது கேட்குது. ஏன்னா அவர்தான் அதை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது வானும் பூமியும் சர்வத்தையும் அவர் அங்க சிருஷ்டித்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆமென். வானும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். மரம் செடி கொடி பறவைகள் மிருகங்கள் பூச்சிகள் எல்லாத்தையும் படிச்சார், மனுஷனை படிச்சார். அல்லேலூயா. இது எல்லாமே கட்டுப்படுது. ஆனா மனிதன் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. அஞ்சு அறிவு இருக்கிற ஒரு மிருக ஜாதி கூட கட்டுப்படுது. தான் நாய் சொல்றாங்க, நன்றி உள்ள நாய். ஆனா மனுஷன் நாயோட மோசமானவன், அவனுக்கு நன்றியே இருக்காது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மனுஷன் நன்றி இல்லாதவன். ஆனா இந்த மிருக ஜாதி, பறவை ஜாதி, இயற்கைகள், கொடிகள், மரங்கள், செடிகள் அசைவாடி ஆண்டவரை துதிக்குதுங்க. அதிகாலையில என்ன பண்ணுது, பறவைகள் எல்லாம் கிச்சி 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 கிச்சிட்டு கான் கத்தி ஆண்டவரை துதிக்குது. கடல் அலைகள் விசல் வீசி என்ன பண்ணுது, தேவனை துதிக்குது. அல்லேலூயா. ஆனா மனுஷன் ஜாதி தான் ஆண்டவருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அவர் கோபத்துக்கு மலைகளும் பர்வதங்களும் நடுங்கி நவறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கோபத்துக்கு தண்ணீர் அவர் வார்த்தைக்கு கட்டுப்படுது. அல்லேலூயா. ஏன்னா உண்டாக்கினவர் அவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த காலகட்டத்துல மனிதன் பாவம் செய்யும் போது, தவறு செய்யும் போது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு கோபம் வருது. அந்த கோபத்துக்கு ஆளாகிற
அந்த மனிதர்கள் மரித்து போனார்கள், அடிபட்டு கிடந்தார்கள், வியாதிகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று பழைய ஏற்பாடின் புஸ்தகத்துல பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய கோபத்துக்கு அப்போ இப்போ நம்ம நீதிமொழிகள் 3:33 படிச்சதோ அதுதான் அர்த்தம். ஏன்னா யெகோவா தேவன் துர்மார்கனுடைய வீடை சபிக்கிறார், ஆனா நீதிமானுடைய வீடை ஆசீர்வதிக்கிறார். இது பழைய ஏற்பாடு. நீதிமான், அநீதிமான், துர்மார்கன், நீதிமான், இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுல மேத்யூ புஸ்தகத்துல சொல்லப்படுது, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீதிமானுக்கும் வெளிச்சம், அநீதிமானுக்கும் வெளிச்சம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது அப்புறமா இருக்கட்டும். இப்போ தேவன் நீதிமானுடைய வீடை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுது இல்லையா? அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கும்போது நீதிமானுக்கும் துர்மார்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம இப்போ பார்த்தோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம பார்த்தோம். நீதிமானுக்கு இருக்கிற வித்தியாசமும் அநீதிமான் அப்படின்னா துர்மார்கனுக்கு இருக்கிற வித்தியாசமும், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே வார்த்தையே தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சுஷ்டித்து அந்த மனிதனை படித்து வைத்து அந்த மனிதன் மூலியமா பாவம் உண்டாகி அந்த பாவத்தினால அந்த மனிதன் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியேறும் போது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மூலியமா வந்த ஒரு ஜெனரேஷனை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமி மேல அதிகமா பாவம் நிரம்பினது, மக்கள் அதிகமா அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் இந்த மனிதர்களை படைத்ததுக்கு அவர் இருதயத்தில் வெசனப்பட்டார், துக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. தேவன் மனிதர்களை படைத்ததுக்காக துக்கப்பட்டார். படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 6:5 இருந்தாவது, மனிதர்களுடைய கெட்டத்தனமோ பூமியின் மேல் அதிகமா பெருகிறதுனால அவர் ಹೃದಯದಲ್ಲಿ அவர்கள் இருதயத்தில் யோசிப்பதெல்லாம் எப்பொழுதும் வெறும் கெட்ட காரியமே ஆயிருந்தது. கர்த்தர் பார்த்து, நான் இந்த பூமியின் மேல் மனுஷர்களை படைத்ததுக்காக நான் வெசனம் படுகிறேன். அவருடைய இருதயத்தில் அவர் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. மனுஷனை படைச்சதுக்கு தேவன் வேதனைப்பட்டாராம் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுடைய எண்ணம், அந்த மனுஷனுடைய கிரியைகள் எப்படியாப்பட்டதா இருந்துச்சு. எல்லாமே ஆண்டவர் படைச்சாரு. இயற்கைகள் ஆண்டவர் கட்டுப்படுது, ஆனா மனுஷன் தான் ஆண்டவருக்கு கட்டுப்படவே மாட்டேங்கிறான். அல்லேலூயா. இப்போ கோபம் வருமா வராதா? ஓ, நாங்க பெத்த புள்ளிங்க எங்களுக்கு கட்டுப்படாத சொல்ற வார்த்தை செய்யாம மோசமான காரியங்கள் செஞ்சுனே இருந்தா நாங்க என்ன நினைக்குவோம்? போடா, உயிரோட இருக்கிற பொருள், நீ செத்து போயிட்டாலே பரவாயில்ல, நீ பொறுந்தோட நீ பொறுக்காம இருந்திருந்தாலே சொல்லுவோமா இல்லையா? அல்லேலூயா. இந்த மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் அதிகமா ஆயிடுச்சு. ஆக ஆண்டவர் பார்க்கிறார், படைச்சவர் பார்க்கிறார், ஐயோ இந்த மனுஷனை ஏதோ ஒரு விதத்துல நல்லா வாழட்டும், நல்லா இருக்கட்டும் படைச்சேன். ஆனா இவங்களுடைய அக்கிரமமும் பாவமும் தினமும் அதிகமா பெருகி கொண்டிருக்கிறதே, மனிதர்களை படைத்ததுக்காக நான் வேதனைப்பட்டு இந்த மனித குலத்தையே நான் அழிச்சு போட போறேன் என்று தீர்மானத்தை எடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா அவர் தானே படிச்சாரு. நான் இத என்ன பண்றேன்? இந்த மனிதர் குலத்தை நான் அழிச்சு போடுறேன், நாசமாக்கிடுறேன், மனித குலமே இந்த பூமியில இல்லாத மாதிரி பண்ணி விட்டுறேன்ட்டு ஆண்டவர் கோபம் கொண்டார். ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டாரு, ரெண்டாவது என்ன பண்றாரு?
கோவம் வந்தால் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டார், மனுஷனை படிச்சதுக்கு அவர் துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். ரெண்டாவது அவர் கோபம் பட்டார். ஹல்லேலூயா. கோபப்பட்டு இந்த மனித ஜாதியை குலத்தையே அழிச்சு போட்டுருன்னு திட்டமிக்கும் போது அங்க என்ன நடந்தது என்று நம்ம பார்த்தா 9 படிக்கலாம். ನೋಹನ ಚರಿತ್ರೆಯು ನೋಹನು ನೀತಿವಂತನು ತನ್ನ ಕಾಲದವರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲದವನೂ ಆಗಿದ್ದನು. ಅವನು தேவரொந்திಗೆ அந்யோன்யವಾಗಿ நடந்துಕೊಂಡನು. பாருங்க இங்க என்ன சொல்லுது, இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த இந்த காயின் உடைய வம்சத்தார் தான் இவர் நோவான்னு சொல்லுகிறவர். இவர் அந்த காலகட்டத்திலே அந்த நாட்களிலே தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாக இருந்தான். ஆமென். இவன் மாத்திரமல்ல, இவனுடைய மனைவி பிள்ளைகளும் என்னவா இருந்தாங்க? தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற மனித குலத்தை அழிச்சு போட அவர் கோபம் கொண்டு திட்டம் கொள்ளும் போது இந்த இடத்துல பார்த்தா, பூமியில பார்த்தா அவ்வளவு மக்கள் மத்தியில இந்த நோவா நீதிமானாக காணப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:33 படிச்சோம். நீதிமானுடைய வீடு என்னவா இருக்கும்? சொல்லுங்க ஜோரா. ஆசீர்வதிக்கப்படும். துர்மார்கனுடைய வீடு சபிக்கப்படும். இப்போ சபிக்கிற இடத்துல ஆண்டவர் மக்களை சபித்து நாசம் பண்ற நேரத்துல இங்க ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் காத்திருக்குது, ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்குது. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் பொய்யாகாது. 100 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் நீதிமானா இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், பக்தி உள்ளவனா இருக்கிறான், தேவனுக்கு அந்நியமா இருக்கிறான், பிரியமுள்ளவனா இருக்கிறான். அப்ப அந்த 100 பேர் மத்தியில 5 பேரை சேர்த்து தேவன் அழித்து போடவே மாட்டார் என்னைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 100 பேர் மத்தியில 5 பேர் நல்லவன் இருந்தா கண்டிப்பா அந்த நல்லவனுக்கு ஆண்டவர் கெடுதல் செய்ய மாட்டார். அவருடைய திட்டம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? இப்போ அவருடைய யோசனை என்ன? இப்போ பூமியில இருக்கிற மனித குலத்தை அழித்து போடுவதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஆனா அவ்வளோ மக்கள் மத்தியில இவனுடைய மனைவி, இவனுடைய 2 ஆண் பிள்ளைகள், இவனுடைய 2 மருமகள், அப்படின்னா எத்தனை பேர் ஆயிடுச்சு? சாரி, சேம் ஏம் எப்பத் 3 ஆண் பிள்ளைகள், 3 மருமகள், 6 இவன் கணவன் மனைவி, 8 பேரு கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானாக காணப்படுகிறார்கள், நல்லவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் யோசிக்கிறார், இவ்வளவு துர்மார்கர்கள் மத்தியில இந்த குடும்பம் நீதிமானாக காணப்படுகிறதே, இந்த குடும்பத்தை அழிக்கிறது மிக தவறு என்று ஆண்டவரே அறிந்து கொண்டு இந்த நோவாக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். அப்பா, இந்த பூமியில இருக்கிற மனித குலத்தை எல்லாத்தையும் அழிச்சு போட போற, ஆனா என் பார்வைக்கு நீ நல்லவனா காணப்படுகிற உன் குடும்பம் நீ, அதனால அவன் மத்தியில நீதிமானை நான் சபிக்கும் போது, சாரி அநீதிமான துர்மார்கனை சபிக்கும் போது நீதிமானுக்கு கெடுதல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லப்பா. அதனால நான் என்ன பண்றேன், உன்னை உன் குடும்பத்தை காப்பாத்தி மறுபடி உன் மூலியமா மீண்டும் இந்த பூமியில புதிய ஜெனரேஷனை நிரப்ப போகிறேன். அதனால நான் சொல்ற விஷயத்தை நீ செய், வேலையை செய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கப்பலை ஆண்டவர் கட்ட வைக்கிறார் நோவா கையில. அது இவ்வளோ அகலம் இருக்கணும், அவ்வளோ நீளம் இருக்கணும், அதில் இவ்வளோ ரூமுங்க இருக்கணும். அந்த ரூமுங்களை எல்லா ஜோடி மிருகங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், ஏனையை சேர்க்கணும், ஆணு பெண்ணா சேர்க்கணும், ஒரு ஜோடி ஒட்டகத்தை சேர்க்கணும், ஆணு பெண்ணா சேர்க்கணும், பன்னியை கூட சேர்க்கணும், புலி சிங்கத்தை கூட சேர்க்கணும், சிறுத்தை, அப்படி மிருக ஜாதிகள் எவ்வளோ இருக்குதோ, ஆதாம் எத்தனை மிருகத்துக்கு பேர் வச்சானோ அத்தனை மிருகத்தையும் ஜோடி ஜோடியாக கொண்டு வந்து சேர்க்கணும் உள்ள. அல்லேலூயா. சேர்க்கணும். அப்போ அந்த கப்பல் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சுங்க.
இப்போ இருக்கிற டெக்னாலஜில டைட்டானிக் கப்பல் என்ன ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? அப்போ டெக்னாலஜியே இல்லை, ஆனா அந்த கப்பல் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ஏன்னா பிளான் கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? இந்த இன்ஜினியர் இருக்கிறாரு இல்லையா, நோவா, இவர் கட்டுறதுக்கு பிளான் கொடுத்தது யாரு? தேவன். தேவன் கொடுத்த அந்த பிளான்ல சீப்பேஜும் இல்லை, லீக்கேஜும் இல்லை. ஆனா இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற சயின்டிஸ்டுங்க, இருக்கிற மெட்டீரியலுங்க, அதுல கட்டினாலும் லீக்கேஜ் சீப்பேஜ் எல்லாம் வருது. நாங்கள் நிறைய பில்டிங்கை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கப்பல்களே கூட லீக்கேஜ் சீப்பேஜ் எல்லாம் வருது. இப்போ எல்லா பண்டிதருங்க தான் இருக்கிறாங்க. பண்டிதர்னா விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, சயின்டிஸ்டுங்க. இவங்க டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்ச லீக்கேஜ் சீப்பேஜ். ஆனா அந்த காலத்துல தேவன் சொல்ல சொல்ல பிளான் கொடுக்க கட்டுன அந்த நோவாவுடைய கப்பல் ஒரு லீக்கேஜே இல்லை, ஒரு சீப்பேஜே இல்லை. ஏன்னா அதுக்கு பிளான் கொடுத்தது தேவன். அந்த அவர் கொடுத்த பிளான் ஃபெயிலியரே ஆகாது. ஆமென், ஆமென் சொல்லுவோம். இப்போ படிக்கப்பட்டவர்கள் படிச்சு பட்டம் வாங்கி கட்டுறதுல ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா படிச்சவர் கொடுக்கிற பிளான்ல என்னைக்கும் ஃபெயிலியரே ஆகாது. எந்த விஷயத்திலும் ஒரு விஷயத்திலும் ஒரு வாக்குத்தத்தம் கூட விழுந்து போகாது என்று வேதம் சொல்லுது. ஆனா நிறைவேறும். கொஞ்ச நாட்கள், பல வருஷங்கள். அதுக்குதான் எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளையே இல்லாத வச்சார் ஆண்டவர். ஆமென். கொடுக்கணும்னா எப்பயோ கொடுத்துருக்கலாம். 90 வயசுல குழந்தை பெக்கிறாங்கன்னா அடி கூப்பிடும் போது 75 வயசு, 75 வருஷம் அவருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம் 75 வருஷம்னா வயசானவங்க. அந்த காலத்துலலாம் வயசு அதிகமானாலும் என்ன மாதிரி கொஞ்சம் எங்கா தான் இருப்பாங்க. கொஞ்சம் எங்க இருக்கிறேன்னா இல்லை ஒத்துக்க மாட்டீங்க, தலையில முடியல போயிட்டு எல்லாம் என்று ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா அப்போ இருந்தாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை நிறைவேறாம விழுந்து போகாது. அவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஏன் அந்த வயசுல குழந்தை பெக்கிற பாக்கியத்தை கொடுத்தாரனா, நம்மளால முடியாது, ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் ஃபெயில் ஆயிடுச்சு அன்று நினைக்கிற டைம்ல தான் அவர் சாதிச்சு காட்டுவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். உன் மூலியமா ஒருத்தன் பிறக்க போறான், அவன் மூலியமா பெரிய ஜெனரேஷன். வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பார், என்ன முடியுமா? என்ன முடியாது. அப்படி உன் சந்ததி பிறகும். பூமியின் மணலை தூரி பாரு, அந்த மணலை தூசியை என்ன முடியுமா? என்ன முடியாது. அப்படி உன் சந்ததி பிறகும் சொன்னார். சொல்லி 25 ஆண்டு கடந்துச்சு, 100 வயசு ஆயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல. நடுக்காது என்று யோசிக்கும் போது நான் சொன்னது நடத்தி காட்டுகிற தேவன் என்று அன்னைக்கு ஆசீர்வதிச்சார். டோர் எல்லாம் ஓப்பன். ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு மூலம் யாக்கோபு, யாக்கோபு மூலம் சந்ததி சந்ததி சந்ததி. இன்னைக்கு எங்க பாரு ஆபிரகாமுடைய சந்ததி நிரம்பிச்சு. அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரம் என்ன முடியாது, அப்படியே அவங்க சந்ததி என்ன முடியாது. பூமியின் மணலை தூரி என்ன முடியாது. அப்படி அவங்க சந்ததி பெருகி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் விழுந்து போகாது. ஆண்டவர் சொன்னா பர்ஃபெக்ட் தான், ஃபெயில் ஆகவே ஆகாது. நோவாக்கு ஆண்டவர் சொன்னா இப்படி 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 கட்டு, இப்படி 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 ரூம வை சொன்னார். ஆண்டவர் அவன் செஞ்சான், வச்சான், எல்லாமே பண்ணான். மிருகங்களை கொண்டு, மிருகங்கள் எல்லாம் ஜோடியா வந்து உள்ள சேர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யார் கொண்டு வந்தான் மிருகத்தை உள்ள? நோவா போய் கூட்டு வந்தானா? ஒன்னு ரெண்டு வான்ட்டு ஏனைய பூச்சி இழுத்தா வருமா? கிட்ட போனாலே தும்பில தூக்கி போட்டு தப்பிடும். சிங்கத்துக்கிட்ட போனா விட்டுருமா? என்ன பண்ணும்? ஃப்ரெஷ்ஷான மாம்ச ஆகாரத்தை துண்ணு கச்சி என்ன ஆயிடும், சாப்பிட்டுருவோம் இல்லைங்களா? ஆனா அந்த மிருகத்தெல்லாம் வர வச்சிருந்தே ஆண்டவர் தான் உள்ள. அது தானாக வந்து சேர்ந்து. இவங்க போய் எதையும் இழுத்து நல்லா வரல. ஆண்டவர், ஏன்னா அவர் படைச்சது, அவர் கட்டளை போட்டார், எல்லாம் போய் 2 2 பூந்துக்குங்க உள்ள.
எலி எலி முதல்ல கொண்டு பெரிய மிருக ஜாதியை முதல்ல கொண்டு எல்லாமே உள்ள போச்சு. அல்லேலூயா. எல்லாமே உள்ள போச்சு. பைபிள்ல நம்ம பார்க்கும்போது 375 நாட்கள் அந்த கப்பலுக்குள்ளவே இருந்தாங்கன்னு பைபிள் கொஞ்சம் ரகசியங்க இருக்குது. எத்தனை நாள்? 377 காமிக்குது. ஏன்னா யூதருடைய கணக்கு பிரகாரம் கொஞ்சம் ஜாஸ்தி, நம்மளுடைய கணக்கு பிரகாரம் கொஞ்சம் கம்மி. அந்த கணக்கு பிரகாரம் சரி 300 ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம், ஒரு அந்தாஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போல்லாம் நம்ம கூட்டல் பெருக்கலுக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக பேசிட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறது வேண்டாம். ஒரு வருஷம்ட்டு ஒரு அந்தாஸ்மெண்ட்ல வச்சுக்குவோம். ஒரு வருஷம் உள்ள இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஏனிக்கு அந்த எலிஃபேண்ட்டுக்கு சாப்பாடு எவ்வளோ வேணும்? எவ்வளோப்பா சாப்பிடுது? அந்த லத்தி பார்த்துருக்கிறீங்களா? ஏனையுடைய சாணியை பார்க்கலையா? ஒரு சாணி உண்டை இவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ. அப்போ அது சாப்பிடணும்னா எவ்வளோ வேணும்? நிறைய வேணும், 10 கணக்கில் வேணும். இது ஒட்டகத்துக்கு வேணும், ஜீப்ராக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். எல்லா மிருகம் பறவைக்கு எல்லாம் வேணும். இப்போ எவ்வளோ சேகரிச்சிருப்பாரு உள்ள கொண்டு போய் யோசிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய கிரியை. இவங்க இருக்கிறாங்க, மனுஷர்கள் இருக்கிறாங்க உள்ள. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர். 8 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன சாப்பாடு? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். உள்ள போய் சிக்கன் மட்டன் செஞ்சுன்னு இருந்தாங்க உள்ள இல்லை, காய் பழங்க இதுதான் சாப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். பாருங்க, சாதாரண ஒரு குரங்கை கொண்டு வந்து நம்ம மதியில இந்த சூழலா பாருங்க. இந்த குரங்கு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல சைலண்டா இருக்கோமா? அப்படியே தாவும் எக்குறோம், இப்படி 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 நிக்காது ஒரு இடத்துல. இந்த போட் உள்ள அந்த குரங்கு கூட இருக்குது. இது போய் ஒரு ஏனைக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா, ஏனை எதனா தும்பில ஒரு அடி அப்படியே அடிச்சிருந்தா கப்பல் உடைய கூட வாய்ப்பு இல்லைங்களா? ஏன்னா பழுவே அந்த காலத்துல ஆணியெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த காயினுடைய சந்ததி இரும்பு தயாரிச்சாங்க. அந்த காலத்திலேயே இரும்பு தயாரிச்சாங்க. வாத்தியங்க பிபி டும் டும் இதெல்லாம் தயாரிச்சாங்க அவங்க மக்கள். அதெல்லாம் இருந்துச்சு. வேற இந்த போல்ட் நட் அந்த மாதிரி டைட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா தேவனுடைய பிளான் பிரகாரம் கட்டின கப்பல் அது. இப்போ ஏனியோ ஏதோ ஒன்று தும்பில சாதாரணமா இருந்தா அடிச்சா என்ன இருக்கும்? பலகையெல்லாம் ஒடிஞ்சு தண்ணி உள்ள வர வாய்ப்பு இருக்கும். ஆனா தேவனுடைய பிரசன்னம் அந்த போட்டுக்குள்ள இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு சேதாரமும் நடக்கல, ஒரு ப்ராப்ளமும் அந்த இடத்துல இருக்கல. ஏன்னா டோரை லாக் பண்ணது ஆண்டவர். உள்ள அவருடைய பிரசன்னம் நிரம்பினதுனால ஆகாரத்துக்கு குறையே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லிச்சு, துர்மார்கனுடைய வீடு சபிக்கப்படும், நீதிமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். நோவா அந்த கப்பல் உள்ள இருக்கிற நாட்கள் மட்டும் அவன் வீடு போல மாறினது. அதுக்குள்ள இருந்தவர் யார் என்று பார்த்தா நீதிமான்கள். அந்த நீதிமானுடைய கப்பல், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்ததுனால அவர்களுக்கு ஆகாரம் குறையே இல்லாத இருந்துச்சு. அல்லேலூயா. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதல் நீதிமானாக மாறி காமிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். துர்மார்கனுடைய வீடு நாசமடி என்று வேதம் சொல்லுகிறது. துர்மார்கனுடைய வீடு எது? ஆண்டவருக்கு கோபத்தை ஊற்றுகிறவர்கள் யார்? எந்த வீட்டுக்கார் ஆண்டவருக்கு கோபத்தை ஊற்ற நினைக்கிறவர்கள்? இப்ப நம்மளே யோசித்துக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம சர்ச்சில் ஜனமே இல்லை, வராங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளமுக்கு எஸ்கேப் அப்படியே ஓடிடுறாங்க, சர்ச்சை விட்டு ஓடிடுறாங்க. நம்ம சர்ச்சில் மாத்திரம் இல்லை, எல்லா சர்ச்சுகளும் இதுதான், இந்த நிலைமை தான் ஓடி நிற்குது. இன்னைக்கு யார் எங்க என்ன கொடுக்குறாங்கன்னு சிலர் எதிர்பார்க்குறாங்க.
அங்க ரேஷன் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, அங்க ஓடு. இன்னைக்கு நிறைய 200-300 ஜனங்க விசுவாசிங்க இருக்கிற சபையில அவன் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஆரம்பிச்சு அவங்கள என்ன பண்ணிருக்கிறான், அவங்க இடத்துல வர வைக்கிறதுக்காக அவன் ஏதோ ஒரு காரியத்தை அவன் செஞ்சுன்னுக்கிறான். அவங்கள மைக்கி கொண்டு அவர்களை அந்த பக்கம் வர வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் போட்டு அவர்களை கொண்டு இருக்கிறான். அந்த காலகட்டத்திலே இயேசு இந்த பூமியில இருக்கும் போதே அவங்க சொந்த ஜனங்களே இயேசுவை நம்பல, ஏத்துக்கல, இயேசு பின்னாடி போல. நம்ம பின்னாடி எங்க வர போறாங்க? கொஞ்சம் பேர் தான் இயேசு பின்னாடி. இன்னைக்கு இங்க சர்ச்சுகள கொஞ்சம் பேர் தான். ஆனாலும் உங்களை அவர் பாக்கியவானா காணுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் நிமித்தமா, என் ஊழியின் நிமித்தமா இம்சைகளும் அவமானங்களும் தாங்கிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களது என்று வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ யார் நீதிமான், யார் அநீதிமான், இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீதிமான் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீதிமான் வாழ்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும், நீதிமான் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அவ்வளோ ஜனங்கள் மத்தியில இவனுடைய நீதி, இந்த குடும்பத்துடைய நீதி தேவன் பார்த்தார். 8 பேருடைய நல்ல குணத்தையும் பக்தியும் ஆண்டவர் பார்த்தார். ஆனா ஆண்டவர் நோவாக்கு சொன்னார், இந்த மாதிரி இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகினது, நான் அழிக்க போறேன். ஆனா நீ என் பார்வைக்கு நீதிமானாக காணப்பட்டதுனால நான் உன்னையும் உன் குடும்பத்தை காப்பாற்ற போறேன், நான் சொல்ற வேலையை செய் அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் ஆண்டவர் சொன்ன வேலையை ஒன்றி செய்யல, அதையும் செஞ்சான், இன்னொரு வேலையும் செஞ்சான். அவன் அந்த கப்பலை கற்ற அத்தனை நாட்களும் போய் ஜனங்களுக்கு சொன்னான், பா மனம் திரும்பிடுங்க, பாவத்தை விட்டு நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் இப்படி சொன்னார், இப்படி அழிய போது, நீங்க மனம் திரும்பி என் பேச்சை கேளுங்க, ஆண்டவர் திரும்பிக்கங்கன்னா எல்லா கேலி பண்ணாங்க. அவங்க பைத்தியக்காரன் என்று கேலி பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது போலவே கப்பல் ரெடியானது, மிருக ஜாதிகள் உள்ள வந்தது, கதவு மூடப்பட்டது. அந்த கதவு மூடப்பட்டது. யார் மூடினா கதவு? நோவா மூடல, ஆண்டவரே லாக் பண்ணார். அது அல்லேலூயா, ஆண்டவரே லாக் பண்ணார். ஏன் லாக் பண்ணார்? ஏன் லாக் பண்ணார் கேளுங்க. அந்த டோர் லாக் ஆன உடனே வானம் மேகங்கள் வெடிந்து வானத்திலிருந்து தண்ணீர் பூமியில இந்த ஜீவ நீரூற்று என்று சொல்லப்படுது. பூமியின் நீரூற்றுகள், ஜீவ நீரூற்றுல ஜீவ நீரூற்று இயேசுகிட்ட இருக்கிறது. பூமியின் நீரூற்று, பூமியின் கடல் ஆழத்துல தரையில காணப்படுகிற அந்த நீரூற்றுகள் எல்லாம் வெடிந்து அப்படியே பொங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு வானத்திலும் பூமியிலிருந்து. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் இரவும் பகலும் தண்ணி ஊத்தினா என்ன ஆகுது? ரொம்பது தண்ணி, பூமி எங்கோ தண்ணி நிரம்புது. கப்பல் மெதுங்கணும். அந்த தண்ணி ஸ்டார்ட் ஆகும் போதே மக்கள் குடிச்சு ஆடி பாடின்னு இருக்கும் போதே அந்த வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வித்தியாசமான ஒரு மலையை காண்கிறார்கள். இவங்க பார்க்கறாங்க வித்தியாசமான மலையை. அது மட்டும் இந்த ஜனங்க பார்த்ததே இல்லை இப்படியாப்பட்ட மலையை. இந்த மலையை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இதரா அந்த நோவா சொன்னாரே இப்படி வானத்து ஆண்டவர் மழையினால தண்ணீரை அனுப்பி பூமியை அழிக்க போறேன் என்று அது உண்மை மாதிரி தெரிந்து வாங்க வாங்கன்ட்டு எல்லாம் ஓடி போயிட்டு அந்த கப்பல் கிட்ட போய் டோரை தட்டுறாங்க. நோவா எங்களை காப்பாத்து, நீ கதவை தரு, எங்களை காப்பாத்து, நாங்க அழிய போறோம்னா. அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா அவன் லாக் பண்ணியிருந்தா ஒருவேளை ஐயோ பாவம் மனசு மாறிட்டு ஒருவேளை திறந்து உள்ள வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டுப்பான். அதனால அவன் லாக் பண்ணல, ஆண்டவரே லாக் பண்ணி வச்சிட்டாரு. அவ்வளவுதான். இவங்க வேண்டாம்,
தண்ணி ரொம்பிச்சு மனுஷன் எல்லாம் அழிஞ்சு போனான். மிருகம் மிச்சம் மீதி பூச்சி புழு எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா இதுக்குள்ள இருந்த மிருகமும் இதுக்குள்ள இருந்த நீதிமானும் என்ன காப்பாற்றப்பட்டாங்க என்று பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிற சில விஷயங்கள் இருக்குது. பலகையால கட்டப்பட்ட கப்பல், ஒரு லீக்கேஜ் இல்லை, சீப்பேஜ் இல்லை. ஆண்டவர்னால கொடுக்கப்பட்ட ஆர்டர் பயிலரை ஆனதில்ல. ஆண்டவர் சொன்னதுதான், ஆண்டவர் செய்யணும் நினைச்சதுதான் எல்லாமே கட்டுப்படும். ஆமென், எல்லாமே கட்டுப்படும். பாருங்க, இன்னொரு இடத்துல ஆபிரகாமை தேவதூதர்கள் சந்திக்கும் போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் அதிகாரத்துல 18, 19 2 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தேவதூதர்கள் ஆபிரகாமை சந்திக்கும் போது அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாங்க. இதே வருஷத்துல, அடுத்த வருஷம் இதே நாளில் சாரால் ஒரு குழந்தை சுமந்திருப்பா அப்படின்ட்டு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது இந்த அம்மா சிரிக்குது. வீட்டுள்ள இருந்து கேள்விக்கு போய் குழந்தை பொறுக்கிறது சாதாரணம், கேள்வனுக்கோ கேள்விக்கோ அப்படின்னு இவங்க காதல விழுந்துருது. தேவதூதர்கள் காதல விழும்போது சிரிக்காத, இது நடுக்கும் அப்படின்ட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவன் ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு நீதிமானாக காணப்பட்டதுனால ஆண்டவர் எதுக்காக தேவதூதர்கள் பூமிக்கு வந்தார்கள், எந்த காரணத்துக்காக அவங்க வந்தாங்க இந்த பூமிக்கு என்ற விஷயத்தை அவனுக்கு மறிக்கிறது வாண்டா அப்படின்ட்டு நினைச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாங்க. அப்பா, நாங்க வந்துக்கிறது தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். நாங்க இந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பேர் சோதம் கோமர் பட்டணம் என்று சொல்லப்படுது. அந்த ஊர் ஜனங்க, ஹலோ எல்லாம் வாங்க, இப்படி வாங்கம்மா, ஆயிடுச்சு வாங்க, ஒரு 10 நிமிஷம் சைலண்டா இப்படி வந்துருமா, நீ நல்லா கவனிங்க. இந்த பக்கத்து ஊர் ஜனங்க மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அருவருப்பான காரியத்தை செய்யறாங்க. அவங்களுடைய அருவருப்பு, அவங்களுடைய அசிங்கமான காரியங்களை தேவன் பார்த்து கோபம் கொண்டு அவங்களை அழிக்கும்படி எங்களை அமைச்சிருக்கிறாரு பூமிக்கு. எங்களை அந்த ஊரை அழிக்கும்படி எங்களை அமைச்சாரு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் யோசிக்கிறார். ஐயோ, அந்த ஊர்ல எங்க அண்ணன் பையன் ஒருத்தங்கிறான் லோட்டுன்ட்டு, அவனுடைய மனைவி இருக்குது, அவனுடைய பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, என்னுடைய சொந்த 4 பேர் அங்க இருக்கிறாங்களே, ரொம்ப நல்லவங்க ஆச்சே, ஐயோ அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த தூதர்கிட்ட வேண்டாரு. ஐயா, அந்த ஊர்ல ஒரு 50 பேர் நல்லவங்களா இருக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா நல்லவங்க? அந்த இடத்துல 4 பேர் தான் இருக்கிறாங்க. இவர் இப்படி வேண்டாரு, ஐயா அந்த ஊர்ல ஒரு 50 பேர் நல்லவங்க இருந்து மீதி பேர் கெட்டவங்களா இருந்தா அந்த ஊரை அழிச்சுடுவீங்களா? இல்லை, அந்த 50 பேர் நல்லவங்களா ஒருவேளை இருந்தாங்களா, அந்த 50 பேர் நிமித்தமா அவங்களும் காப்பாற்றப்படுவாங்க, அழிக்கப்பட மாட்டாங்க. 2வது முறை ஐயா, அந்த இடத்துல 50க்கு 10 கம்மியா இருந்து 40 பேர் இருந்து நல்லவனா இருந்து மீதி பேர் கெட்டவனா இருந்தா அழிச்சுடுவியா? இல்லை, அந்த 40 பேர் நிமித்தமா அந்த ஊர் காப்பாற்றப்படும். ஐயா, ஒருவேளை அந்த இடத்துல 30, 20, லாஸ்ட்டுக்கு எவ்வளவு வராது? 10. அங்க இருக்கிறது எத்தனை பேர் நல்லவன்? ஜோரா சொல்லுங்க. 4 பேர் தான். இந்த ஆபிரகாம் என்ற மனுஷனுடைய அண்ணன் பையன் ஒருத்தர் லோட்டு, அவருடைய மனைவி, 2 பெண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், 4 பேர் தான். இந்த 4 பேருக்காக இவன் இப்படி விண்ணப்பிக்கிறான். 50 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர், ஒருவேளை அந்த இடத்துல 10 பேர் இருந்தா கூட அந்த 10 பேர் நல்லவா இருந்தாலும் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அந்த தேவதூதர்கள் அந்த ஊருக்குள்ள போறாங்க. போன உடனே இந்த நல்ல மனுஷன் தான் அவங்கள வெல்கம் பண்றான். வாங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டு காலையில போவீங்க, இன்னைக்கு இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லி அவங்கள வழி கட்டாயம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்.
இது இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல இந்த 4 பேர் காப்பாற்றப்படணும், மீதி ஜனங்க அழிக்கப்படணும். ஆனா மீதி ஜனங்க தேவனுக்கு கோபத்தை ஊட்டி விட்டார்கள். தேவனுடைய கோபம் எப்படி இருந்தது? நம்ம முதல் கேட்டோம். பர்வதங்களை நடுங்கி விலகி போகுது, பூமி அதிருகிறது, அவர் வாயினால அக்னி ஜுவாலை, அக்னி கந்தகம் புறப்பட்டு வருது. கேள்விப்பட்டோமா? இப்போ வசனம் சங்கீதத்துல. அப்போ அவருடைய கோபத்தினால இந்த மக்கள் செய்த தவறு, இந்த மக்கள் செய்த அருவருப்பினால அவர் கோபம் கொண்டதுனால அந்த பட்டணத்தை அழிக்கும்படி வந்த தேவதூதர்கள் இந்த 4 பேர் நல்லவங்களா இருந்ததுனால இவங்களை என்ன பண்றாங்க? கையை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு ஊர் வெளியே விட்டுறாங்க. ஊர் வெளியே விடும்போது சொல்றாங்க, தேவன் இந்த ஊரை அழிக்க போறாரு, அதனால நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, அதனால நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்க, திரும்பி பார்க்காத ஓடுங்க. அதோ அங்க ஒரு மலை காண்கிறது, அந்த மலைக்கு ஓடிடுங்க. தேவதூதன் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த மனுஷன் நல்லவன். இப்போ அவன் சொன்ன மாதிரி இவங்க போயிருக்கணும் தானே அந்த மலைக்கு. அப்படி பார்த்த உடனே மலை பார்க்கலாம், ஒரு உயர்ந்த மலை. ஐயோ, யார் அதுக்கு மேலே ஏறி போறதுக்குள்ளோ இந்த அழிவு நம்மளை நேர்கொண்டு தான் செத்துருவதோ. அங்க ஒரு ஊர் சின்ன ஊர் தெரியுது, நாங்க அங்க போயிடுறோம். இவங்க மலை, அந்த மலைக்கு போங்க அப்படின்னா. மலை என்றது கண்மலை குறிக்கிறது. கண்மலை என்றது கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. இவங்க சொன்னாங்க, இயேசு அங்க இருக்கிறாரு, போய் இயேசு கிட்ட பாதுகாப்பா இருங்க, இந்த ஊர் அழிய போகுது. ஆனா அவன் அன்னைக்கு அந்த இயேசுவை மறந்தடிச்சிட்டான். அங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுறான், அவ்வளோ பெரிய மலை கிட்ட நான் ஏறி போறதுக்குள்ளோ இந்த நாசனம் எங்களை நேர்வீச்சனா நாங்க அழிஞ்சு போயிடுவோம், அதனால அதோ அங்க ஒரு சின்ன கிராமம் தெரியுது, அங்க போய் நாங்க காப்பாற்றப்பட்டுருவோம், அந்த இடத்துக்கு போயிடுறோம். நாங்க சின்ன கிராமம். ஆண்டவர் இவனை வச்சு ஏதோ ஒரு பெருசா எதிர்பார்த்தார். ஆனா இவனே விரும்பினது ரொம்ப சின்னதான விஷயத்த. அதனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த பைபிள்ல அந்த அதிகாரத்திலே இவனுடைய கதையே முடிஞ்சிச்சு. லோட்டுடைய கதையே சின்னதாவே முடிஞ்சிச்சு. ஆண்டவர் இவனை வச்சு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து பெருசா செய்யணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா இவன் விரும்பினது சின்னது. அதோட அந்த 19ஆம் அதிகாரத்திலே இவனுடைய கதை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்க நம்மளுடைய விஷயம் கூட அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மளை வச்சு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை, பெரிய விஷயத்தை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இப்போ என்னுடைய விஷயத்துல சொல்ற பாருங்க, நான் புலம்புறது, ஆண்டவரே இந்த ஊழியமே வேண்டாம், நான் இந்த ஊழியத்தை விட்டு எங்கோ ஒரு விசுவாசியா ஒரு மூலையில போய் உட்காந்து இதே யோசிக்கிறேன் அடிக்கடி. ஆனா ஆண்டவர் இந்த ஊழியத்தின் நிமித்தமா என்ன வச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அவர் எதிர்பார்க்கிற விஷயத்துக்கு நானே தடையா நிக்கிறேன், என் ஆசீர்வாதத்துக்கு நானே தடையா நிக்கிறேன். அது போலத்தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் வச்சு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தணும், காலத்துக்கு இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்மள என்ன பண்றோம்? பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டாரு, இதோ அவங்க இது பேசிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு நீ ஓடுற, நீ ஓடினே தான் இருக்கணும். காலத்துக்கும் நீ என்ன பண்ணும்? ஓடினே தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை வச்சு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யற, என் பேச்சை கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில போய் நீ விசுவாசியா உக்காந்து போகும்போது 106 விசுவாசிகளுக்கு விசுவாசத்தின் தகப்பனா, ஆவிக்குரிய தகப்பனா, ஊழியக்காரனா, மெசஞ்சரா உன்னை வைக்கிறேன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம நினைக்கிறதுனா, எங்கேயோ ஒரு மூலையில போயிட்டு ஒரு விசுவாசியா ஒரு வேற சபையில போய் உக்காந்து வார்த்தை கேட்டு ஓடியாடுற. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழிக்கல, அதுக்காக ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை செய்யல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது 100 வருஷம் கூட ஆகலாம், அது 80 வருஷம் கூட ஆகலாம், அதுக்கு 50 வருஷம் கூட ஆகலாம், இன்னைக்கே கூட ஆகலாம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவன் சரி, தேவதூதர்கள் சொன்னாங்க, சரி உன்னால அந்த மலைக்கு போக
யோகித்து இல்லைன்னா கூட நீ சொன்ன அந்த சின்ன பட்டத்துக்கு போய் சாவு, போ சாவுன்னு சொல்ல, போ ஓடிடு, ஆனா திரும்பி பார்க்காத ஓடிடு, திரும்பி பார்க்க கூடாது, ஓடிடு சொன்னாங்க. ஓடினாங்க. அந்த ஊருக்குள்ள போகும்போது அவங்க பொண்டாட்டி லோட்டு பொண்டாட்டி என்ன பண்ணிடுறான், என்னதான் நடக்குது பின்னாடின்னு திரும்பிடுறான். அங்கே அவர் உப்பு கம்பமா ஸ்தம்பமா பில்லர் மாதிரி ஸ்டாப் ஆயிடும். உதாரணத்து கூட அதை யூடியூப்ல பார்த்தேன், போய் கண்டுபிடிச்சிருக்கிறான். அது அந்த இடத்துல லோட்டுடைய மனைவி அந்த சோதம் கோமர் அலையும் போது பக்கத்து ஊருக்கு போனாங்க. எங்க உப்பு கம்பமா, ஆனா நான் பார்க்கும்போது அது ஒரு பாறையா மாறி ஒரு சிலையா மாறி நிற்குது. முகம்லாம் இல்லை, ஒரு பாறை, ஆனா ஒரு மனுஷி உருவத்தின் போலவே ஒரு சிலை, ஒரு பாறை நிக்குது. அதுதான் அந்த அம்மா. ஆண்டவர் திரும்பி பார்க்காத போனா, ஏன் திரும்பி பார்க்கணும்? அங்க உனக்கு என்ன நடந்தா என்ன, நீ தான் காப்பாற்றப்பட்ட தானே. இது என்ன தெரியுமா, இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கீழ்ப்படிதல் இல்லாதது. தேவன் ஒரு விஷயத்தை சொன்னா நோவா என்ன பண்ணாரு, அழிய போது ஒரு கப்பலை கட்டு, ஒரு சத்தத்தை தான் கேட்டாரு. இவரு என்ன பண்ணாரு, அவர் சொன்னது போலவே ஆரம்பிச்சார். ஐயோ கப்பலை எப்படி கட்டுறது, அதுக்கு மரம் வேணுமே, அதுக்கு ஆட்கள் வேணுமே, அதுக்கு கூலி கொடுக்கணுமே, இது உண்மையா, அந்த மிருக ஜாதிகளை எப்படி கொண்டு வருது, உள்ள போய் துன்றதுக்கு என்ன பண்ண, இதெல்லாம் அவர் ராங் கொஸ்டின் பேசவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டா நம்பினா போய் ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, காப்பாற்றப்பட்டாங்க. இப்ப இவங்களுக்கு சொன்னாங்க திரும்பி பார்க்காத ஓடு, இங்க என்ன நடந்தது திரும்பி பார்க்காத, நீ அந்த ஊருக்குள்ள ஓடு. எல்லாம் ஓடினாங்க, 4 பேரை ஓடினாங்க. ஆனா லோட்டுடைய மனைவி என்னதான் நடந்துனுக்குது பின்னாடி திரும்பிட்டான். திரும்ப உடனே உப்பின் ஸ்தம்பமா மாறி நின்றுட்டான். ஆனா வானத்திலிருந்து அது கொட்டப்பட்ட நெருப்பின் மலை, வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து கொட்டப்பட்ட நெருப்பின் மலை. அந்த மலையினால தேவனுக்கு அருவருப்பான இருந்த அத்தனை பேரும் சாம்பல் ஆயிட்டானுங்க அந்த சோதம் கோமோரா பட்டணத்துல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அநீதிமான் செய்த தவறு, துர்மார்கனுக்கு சபிக்கப்பட்டார்கள், நாசம் அடைஞ்சாங்க. நீதிமான் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா கீழ்ப்படியாதவங்க கம்பமா நின்ட்டாங்க. இன்னைக்கு கீழ்ப்படிறது முக்கியமான விஷயம். சபையில சொல்றேன் நான், ஒரு பாஸ்டர்னா மதிங்க, ஒரு பாஸ்டர்னா மதிக்க கத்துக்குங்க. ஒருவேளை பாஸ்டர் உங்க வீட்டுக்கு டிவி பார்க்காதே இருக்க முடியாது, நாங்களும் பார்க்காதே இருக்க முடியாது. ஒருவேளை பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்தா அந்த டிவி ஆஃப் பண்ணுங்க. ஒருவேளை பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்தா அந்த மொபைல் பார்க்கறதை நிறுத்துங்க. ஒரு பாஸ்டர்ன்றது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா இந்த இடத்துல நாங்களா நிக்கல, பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா சித்தம் இல்லாம ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். ஊழியம் என்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஊழியத்துல நான் எல்லாமே தெரிஞ்சுன்னு வரல, எல்லாமே கொடுத்தது தேவனுடைய வரம். ஆமென். படிப்பறிவு இல்லை, படிக்க தெரியல, எழுத தெரியல. இன்னைக்கு படிக்க தெரியுது, எழுத தெரியுதுன்னா அது என்னால அல்ல, என் டேலண்ட் அல்ல, தேவனால வந்த கிருபை. படிப்பு, இந்த படிப்பு இல்லைன்னா, பைபிள் படிக்க தெரியலன்னா ஊழியம் செய்ய முடியாது. கண்டிப்பா ஊழியம் பண்ண முடியாது. சுவிசேஷம் சொல்லலாம், இயேசு பத்தி சொல்லலாம். ஆனா சபை போதகனா, சபை மேப்பனா, இந்த இடத்துல நின்று நம்ம உங்களுக்கு பிரசங்கம் பண்ணோம்னா கண்டிப்பா பைபிள் படிச்சிருக்கணும். படிப்பு அறிவு இருந்தா தான் ஆகும். இது எனக்கு படிப்பறிவு அப்ப இருக்கல. எப்போ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை நியமிக்க அவர் நினைச்சாரோ அன்னைக்கே பரிசுத்த ஆவினால படிப்பு அறிவு ஆண்டவர் கிரியேட் செய்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். இன்னைக்கு மட்டும் இந்த ஊழியக்காரருக்கு சபையில இப்போ 9 வருஷம் ஆயிடுச்சு நான் சர்ச்சு திறந்து இயேசு நாமத்துல. இன்னைக்கு மட்டும் யாருன்னா ஒரு பாஸ்டருக்கு ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ் பீஸோ இல்ல பாஸ்டர் அம்மாக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் பீஸோ கிஃப்ட் பண்ணிருப்பீங்களா?
நாங்க இருந்த சர்ச்சில் வருஷம் பாஸ்டருக்கு கிறிஸ்மஸ்க்கு துணி எடுத்து கொடுத்துருந்தோம். பாஸ்டருக்கு பாஸ்டர் அம்மா பர்த்டேக்கு துணி எடுத்து தருவோம், கல்யாண நாளுக்கு துணி எடுத்து தருவோம். ஏன் எங்க பிள்ளைங்களே கேட்கிறேன், என்னைக்குன்னா நீங்க எடுத்து கொடுத்துருக்கிறீங்களா? எங்க பிள்ளைங்களே எடுத்து கொடுக்குறோம். நாங்க தான் இன்னும் எடுத்து கொடுத்துனுக்குறோம். அவங்களுக்கு ஒரு பர்த்டேக்கோ ஒரு கல்யாண நாளுக்கோ சொல்லி அவமானப்படுத்தல. நான் மாத்திக்கிங்க. ஒரு ஊழியக்காரன்னா ஒரு ரெஸ்பெக்ட் தாங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நான் எங்க இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்க இருப்பான். அப்ப ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ இயேசுவும் அங்கதான் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கணும். ஆமே, கனப்படுத்துறது எங்களுக்கு அல்ல, தேவனை நீங்க எங்களுக்கு செஞ்சு தேவனை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அது. ஆமென், ஹல்லேலூயா. மதிக்க கத்துக்கணும், மதிக்க கத்துக்கணும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இல்லைன்னா இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தேவன் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கனை ஆண்டவர் சபிப்பார். ஆனா புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் வந்தது நல்லுண ஒண்ணி தெரிஞ்சுக்கின்னு துர்மார்களை நாசம் பண்ண அல்ல, அவர் துர்மார்களை நேசிக்க வந்தவர். அவர் ஆமென், ஆமென் சொல்லுவோமா? அவர் யாரை நேசிக்க வந்தார்? துர்மார்கர்களை. இங்க செத்து இருந்தாங்க தெரியுமா? தேவனுடைய கோபத்துக்கு பலியாகி கொண்டிருந்தாங்க தெரியுமா? தேவனுடைய கோபத்துக்கு அந்த பலி ஆக போகிற மக்களை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த இடத்துல நல்லவன் கெட்டவன் என்று பேதபாவமே இல்லை இயேசுக்கு. அவனும் வேணும் இவனும் வேணும். ஒருவனும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. தப்பு செஞ்சு அழிந்து போறது தேவனுடைய சித்தமா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா தேவன் என்னைக்கு நம்மளை நினைவு கூறினாரோ அன்னைக்கே தன்னுடைய மனசை அவர் மாத்திக்கினார். ஐயோ, நான் உண்டாக்கின மனுஷன் தானே இவன், ஏதோ தெரிஞ்சு தெரியாம தவறுல போயிட்டான், தப்பான வழியில போயிட்டான். இன்னி கூட அநேக மக்கள், அநேக ஜன ஜாதிகள் தவறான வழிக்கு போயிருக்கிறாங்க. எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார், எல்லாரையும் இயேசு அன்பு செலுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு வந்தார். நீதிமானை காப்பாற்றி அநீதிமானை அழிக்க அல்ல இயேசு வந்தது, கெட்டு போனவங்களை தேடி ரட்சிக்க நான் வந்தேன் என்றார். அல்லேலூயா. கெட்டு போனவங்களை தேடி ஜக்காய் வீட்டுக்கு போறாரு. ஜக்காய்ன்றவன் ஒரு தவறான முறையில வேலை பண்றவன். அவனுடைய தவறான முறையான வேலை என்னன்னா, அவன் வட்டிக்கு விடுறவன். சிங்கிள் வட்டி வாங்கினா பரவாயில்ல, அவன் டபுள் ட்ரிபிள் வட்டி மோசம் பண்ணி வட்டிக்கு வாங்குறவன். ஆனா இயேசு அவனு தான் தேடி போனாரு, அவன் வீட்டுக்கு போனாரு. அவன் வீட்டுக்கு இயேசு போன உடனே இவன் மனம் மாறி என்ன பண்ணிட்டான்? கெட்டு போன ஆளு மனம் மாறி, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வந்தீர், அதே போதும், நான் அநியாயமா சம்பாரிச்சதுல எல்லாமே கொடுத்துடுறேன் ஆண்டவரேன்ட்டு போய் வெளியே நிக்கிற ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அவன் மனம் திரும்பிட்டான். அதுக்கு இயேசு சொன்னா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு, ரட்சிப்பு உண்டாச்சு. மனுஷகுமாரன் கெட்டு போனதை தான் தேடி ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் தேடி அல்ல, துர்மார்கர்களையும் பாவிகளை தான் தேடி இயேசுவே இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா அவனையும் தேவன் தான் உண்டாக்கினார், இவனும் தேவன் தான் உண்டாக்கினார். வந்த பிரசங்கத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமானுக்கு அநீதிமானுக்கு சூரிய உதிக்கும். ஆமென். இந்த வானத்தில் சிருஷ்டித்தாரே, இந்த சூரியனுடைய வெளிச்சம் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் அதை படைச்சார். அல்லேலூயா. நான் நல்லவன், எனக்கு கொண்டு வெளிச்சவா, அவன் கெட்டுவன் அவனுக்கு கொண்டு இருட்டுவானா வராது. ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஆனா இன்னைக்கு அப்படியாப்பட்ட கெட்டு போனதுகளை தேடி ரட்சிக்கும்படி அந்த வேலையை
அந்த தேவன் ராஜ்யத்தின் வேலையை இன்னைக்கு எங்களை மாதிரி ஆளுங்க கையில அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சு போயிட்டார். ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த மறுபடியும் வரப்போகிறார். மறுபடியும் அவர் என்ன பண்ண போறார்? பூமிக்கு இல்ல, நடு வானத்துக்கு வரப்போகிறார். மத்திய ஆகாசத்துக்கு வரப்போகிறார். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரை கொண்டு போகிறார். பாருங்க, இதுல கைவிடப்படுவாங்க அப்புறமா ஜனங்க. ஏன்னா உனக்கு சுவிசேஷமும் சொல்லியாச்சு, உனக்கு ரட்சிப்பையோ கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இன்னும் நீ அந்த சுவிசேஷத்தை கேட்காத அந்த ரட்சிப்புக்குள்ள நீ வராத இருந்தேனா ஒரு நாள் கடைசியா அவன் அழிந்து போறது நிச்சயம் கன்ஃபார்ம். அது மட்டும் நம்பினா அவங்க காப்பாற்றப்படுவாங்க. அல்லேலூயா. எப்படி இப்போ நான் ஃபர்ஸ்ட் குடிகாரனா கேடியா அப்படி இருந்தேன் இல்லையா? ஒருவேளை எல்லாம் சொன்னாங்க எனக்கு இயேசு பத்தி எத்தனோ பாசி சொன்னாங்க, நான் நம்பல. ஒருவேளை அன்னைக்கு இயேசு வந்துட்டு இருந்தா அவங்க எல்லாம் போயிட்டுக்குவாங்க, எனக்கு சொன்னீங்களா நான் கைவிடப்பட்டிருப்பேன், இந்த பூமியில நரகத்துக்கு போயிட்டுக்குவேன். அதே போலதான் ஒருவேளை இயேசு அவர் வரேன்னு சொன்ன நாட்கள்ல வந்துட்டா யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு இருப்பீங்கோ அவங்க எல்லாம் போயிடுறீங்க, மீதி பேர் கைவிடப்பட்டுறீங்க. அந்த நாட்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, பாவ மன்னிப்பே இல்லை அந்த நாட்கள். ஆனா இன்னைக்கு இருக்குது, இப்ப இருக்குது. இயேசு வர்றதுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயமா உனக்கு இருக்குது. பரலோகத்துல ஒரு இடம் உனக்கு கண்டிப்பா ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அதனால நீதிமானுடைய வீடை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல தவறான வழியில போயிருக்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நல்லவனிலும் ஆண்டவர் நேசிக்கிறார். கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கிற அந்த மனுஷர்களையும் இயேசு நேசிக்கிறார். அவருடைய அன்பு, அல்லேலூயா, அவருடைய அன்பு அப்படி. கெட்டு போனவன் நல்லவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் சிலுவையில பலியானார். அல்லேலூயா. நல்லவனுக்கு ஒண்டி, என் வார்த்தை கேட்டவனுக்கு ஒண்டின்ட்டு இல்ல, நாளைக்கு கேட்க போறவனுக்காகவும் என்று ஒரே பலியா சிலுவையில அவர் மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவனையும் நேசிக்கிறார், நீதிமானையும் ஆசீர்வதிக்கிறார், அநீதிமானையும் ஆசீர்வதிக்கிறார். எப்ப தெரியுமா? அவன் கெட்டு போய் அவன் வார்த்தையே தெரியாம அவன் அழிஞ்சி அப்படியே போனுவேன். ஒரு நாள் மனம் திரும்பி வரும்போது அவனை கண்டிப்பா ஆண்டவர் ஏத்துக்குவார். அதுக்குதான் மூத்த மகன் இளைய மகன் என்று ஒரு ஓமியத்தை ஆண்டவர் சொன்னார். ஒரு பெரிய பணக்காரனுக்கு 2 புள்ளிங்க, ஒருத்தர் பெரியவன் ஒருத்தர் சின்னவன் சின்ன வயசுல இருந்தே தவறான முறையை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி தவறான காரியங்களை கத்துக்குன்னு, கெட்ட பழக்கங்களை கத்துக்குன்னு அவனுக்கு பணம் பத்தாத ஒரு நாள் பெரியவன் ஆன பிறகு அப்பங்கிட்ட வந்து எனக்கு சேர வேண்டிய பங்கை, என் ஆஸ்தியை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு கேட்கும் போது நல்ல தகப்பன் என்ன தெரியுமா பண்ணா, அவனுக்கு சேர வேண்டிய ஆஸ்தியில சரி பங்கா பிரிச்சு கொடுத்துட்டான். இவன் கொண்டு போனா எல்லாம் அழிச்சா, பர்பாத் பண்ணா, எல்லாம் அழிஞ்சு போய் ஏமாந்து கடைசியில துன்றதுக்கு சோறு இல்லாமலும் யோசிக்கிறான். ஐயோ, என் அப்பா வீட்டில் எத்தனோ பேர் வேலை பண்ணாங்க, அவன் 3 வேளை விதவிதமான சோறு உண்டு, நானும் போய் மகனா அல்ல, மனம் திரும்பி மகனா அல்ல ஒரு வேலைக்காரனா போய் சேர்ந்துக்கின்னு 3 வேளை என் வயிற்று ரொப்பிக்கிறான் பாட்டு போறான். ஆனா நல்ல அப்பா, அங்க இருக்கிற நல்ல அப்ப தூரத்துல இருந்து வர கெட்டு போன மகனை கண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுந்து முத்தமிட்டு, டேய் போலியா அப்படின்னா பொறுக்கியா அப்படின்னா பாவம் சேர்த்துக்கண்டு அவன் தவறான முறையில போனா இன்னைக்கு என்னை தேடி மறுபடியும் வந்திருக்கிறான். அதனால இன்னைக்கு ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடணும், விதவிதமான ஆகாரத்தை ஆக்குங்க, இவனுக்கு நல்ல சேவிங் கட்டிங் பண்ணி நல்ல ராஜ வஸ்திரத்தை கொடுங்க, பணக்கார் என்று சொல்லுகிற அடையாளத்தின் முத்திரை மோதிரத்தை இவனுக்கு தரீங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பண்டிகையை ஏற்படுத்துறாங்க. அது போலதான் ஆண்டவர் தேவன் கெட்டு போய் அவன் என்ன செய்யணும்னு தெரியாம போலியா போனுவேன் ஒரு நாள் மனம் திரும்பி இயேசுவே என்று அந்த இயேசுவை அவன் வாயால் அறிக்கை செய்யும் போது இயேசுவின் மூலமா அன்பான ரட்சிப்பு அவனுக்கு உண்மையா கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்க நம்ம சர்ச்சுக்கு வருவோங்க, நம்ம மத்தியத்திலே பாவங்கள் செய்வாங்க, கண்ணுக்கு முன்னாடி நிறைய அக்கிரமங்கள் செய்வாங்க. அதை பார்த்து ஐயோ அவன் கெட்டு போனுவேன் நான் நல்லுவேன் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவரே
அவன் தெரியாம பாவம் செஞ்சுன்னுக்கிறான். அவன் பாவம்னா என்னன்னு தெரியல அவனுக்கு. அந்த அம்மாவுக்கு விபச்சாரம் என்னன்னு தெரியாது, இந்த ஐயாவுக்கு விபச்சாரம் என்னன்னு தெரியாது, இந்த பையனுக்கு திருட்டனா என்னன்னு தெரியாது. குடிக்கிறதுக்கு காஞ்சா அடிக்கிறதுக்கு திருடின்னு போறான் பாரு. நம்ம சர்ச்சில் கூட மோட்டரை திருடின்னு போயிட்டானுங்க. இப்போ அந்த பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 500 1000க்கு வித்திருப்பானுங்க. மோட்ரு, சர்ச் மோட்ரு, கோயில் மோட்டரை திருடின்னு போயிருக்கான். அதுக்கு நம்ம சபிக்கல, நம்ம என்ன பண்ணோம், அவன் திருடின்னு போனவனுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே அவன் மனம் மாறிடணும், அவன் திருட்டு பழக்கத்தை விட்டுறணும். ஏன்னா அவன் திருடி இருக்கிறது அவனுடைய அந்த போதை பொருள் அடிமைக்கு அவன் அடிமையா இருக்கிறான். ஒரு காஞ்சாக்கோ ஒரு சாராய்க்கோ அடிமையா இருக்கிறான். அதுக்காக திருடிட்டான் அவன். அவன் திருடன்ட்டு நம்ம திருட பட்டத்தை கட்டக்கூடாது. ஆண்டவரே தெரியாம திருடிட்டான், அவன் பாவத்தை மன்னிங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பாவங்களும் அக்கிரமத்தை பார்த்தா நம் ஜபிக்கணும், ஆண்டவரே அவனுடைய பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே இந்த அம்மா வேஷத்தனம் பண்ணி கொண்டிருக்குது, புருஷன் இருந்தே இந்த அம்மா இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்குது, இந்த அம்மாவுடைய பாவத்தை மன்னித்து மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவன் திருடுறான், இவன் திருட்டை விட்டு எதனா ஒரு வேலை நல்ல வேலையை செஞ்சு சம்பாதிக்கிட்டான் ஆண்டவரே. பெத்தவனை பெத்த தாய் தகப்பனை மதிக்க மாட்டேங்கிறான், இவங்க பாவத்தை மன்னித்து மனம் திரும்ப தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்படி ஜபிக்கிற கடமை தான் நமது. ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ்ல யாரோ ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆம்புலன்ஸ் அலாரம் சத்தம் அடிச்சு போய் கொண்டு இருக்கோம், எமர்ஜென்சி. அதை பார்த்து நம்ம பார்க்காத போகக்கூடா, அப்படியே கைகளை தூக்கி ஜபிக்கணும். ஆண்டவரே அந்தக்குள்ள இருக்கிற அந்த மனிதனுடைய நன்மை எப்படியாப்பட்டதுன்னு தெரியல, நீர் அந்த மனிதனுடைய ஜீவனை காத்துக்கொள், இவங்க போகும்போது வழி வாசல்களை திறந்து கொடு. இப்படித்தான் நான் ஜபிப்பேன். இப்படித்தான் நான் போகும்போது வரும்போது இந்த குடிகாரங்களே, காஞ்சா அடிக்கிறவங்க, ட்ரக்ஸ் பழக்கம், இந்த விபச்சாரம் செய்யறவங்கள, இவங்களெல்லாம் நான் பார்க்கும் போது இப்படித்தான் நான் ஜபிப்பேன். ஆனா ஆண்டவர் நல்லவனுக்காக மாத்திரமல்ல, அப்படி கெட்டு போனவனுக்காகவும் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாங்க ஒண்டி சர்ச்சுக்கு போறோம், ஐயோ அவங்க பாரு எப்படி பாவம் செய்யறாங்க, அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரே அவன் தெரியாம பாவம் செஞ்சுக்கிறாங்க, அவன் பாவத்தை மன்னித்து அவன் மனம் திரும்ப தேவன் கிருபை செய்யுங்கப்பா. நாளை முடிஞ்சா போய் சொல்லு, உன் கூட இருக்கிறவங்க யாரோ பாவம் செஞ்சா ஓப்பனா பேசு, பா பாவம்லாம் செய்யாதப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறார், பாவத்தை விட்டு வாப்பா. முடிஞ்சா உன் பைபிள் உன் பாஸ்டர் சொன்ன வசனங்களை ஞாபகம் இருந்தா எடுத்து விடு. பார் ஒருத்தர் இப்படி இருந்தா அப்பங்கிட்ட பாதி பங்கு வாங்கிட்டு போனான், மறுபடியும் வந்தான், நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம், வை கும்கி காயப்பட்டு இருப்போம். ஆனா அவரா நல்லா அப்படி பண்ணல, வை சேர்த்துக்கிறார். அவர் தான் இயேசு. உன் பாவத்தை விட்டு வா மச்சி, சொல்லுங்க அல்லேலூயா. போய் மச்சி எதோ சொல்ற பதிலு, மச்சி இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறா, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வா, போதும் பாவம் செஞ்சது சொல்லி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த பாருங்க. இந்த வேதம் ஒரு வசனம் சொல்லிச்சு, உபாகத்துல 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு அப்படித்தான் ஆயிட்டு சர்ச்சு. அவங்கவுங்க வீட்டார அவங்கவுங்க சேவிச்சு இருக்கிறதுனாலதான் சர்ச்சு காலியாகுது. நானும் என் வீட்டாரும் அநேகரை சேவிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் நேசிக்கிற தேவன், நல்லவங்களுக்காகவும் கெட்டவங்களுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, நீதிமான் குறித்து பேசினா பயங்கரமான வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா வசனம் இருக்குது, நமக்கு பேச நேரம் இல்லை, உங்களுக்கு கேட்க டைம் இல்லை, உக்கார நேரம் இல்லை. எனக்கு பேச நேரம் இருக்குது, ஆனா உங்களுக்கு உக்கார நேரம் இல்லை. ஏதோ வேலைகளை வச்சிருப்பீங்க, யோசிச்சுன்னு இருப்பீங்க இல்லையா? ஹல்லேலூயா. அதனால நீதிமான் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள் என்று பார்க்கணும். பைபிள் ரோமர்ல சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட பிரத்தியொரு நீதிமந்தராகி மாற்பட்டீரா. அப்போ நீதிமானாக நாம் மாற்பட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, இந்த பாஸ்டர் மாசம் மாசம் வாக்குதத்தம் வருஷம் வருஷம் பாருங்க,
இந்த வருஷம் 2025 ஆண்டு 1ஆம் தேதி ஒரு வாக்கு தத்தத்தை, வருஷத்தின் வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்தோம். இயேசு நாமத்துல ಭೂಮಿಯೇ ಹೆದರಬೇಡ, ಹರ್ಷಿಸು, ಉಲ್ಲಾಸಿಸು, ಯೆಹೋವನು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು. ಮಹಾ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ಒಂದು, ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ಅಂದ್ರೆ ಡಬಲ್. ಮಹಾ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ಒಂದು, ಜಾಸ್ತಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ಅಂದ್ರೆ ಜಾಸ್ತಿ. ಸ್ವಂತ ಚರ್ಚ್ ಕೊಟ್ರ ಕರಗಳ ತಟ್ಟಿ ದೇವ್ರ ನಾಮ ಮಾಡಿ. ಮಗಳ ಗರ್ಭವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತ್ರ ಕರಗಳ ತಟ್ಟಿ ದೇವ್ರ ನಾಮ ಮಾಡಿ. ಇನ್ನ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ, ವಾಗ್ದಾನಗಳು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರು. ಆತನು ನುಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಸಮಸ್ತ ಉಂಟಾಯಿತು. ಆತನ ವಾಗ್ದಾನವು ಎಂದು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಅದು ನೆರವೇರಿರುತ್ತೆ. ಆಮೇನ್. ವಾಗ್ದಾನ ಬೀಜ ದೇವರು ಹಾಕ್ಬಿಟ್ರು ಭೂಮಿಗೆ. ಭೂಮಿ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ನೆಲ, ನಾವೇ ಒಳ್ಳೆ ನೆಲ, ನಾವೇ ಹಾಕ್ಬಿಟ್ರು. ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಚಿಗುರಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆಗುತ್ತೆ. ಬೀಜ ಹೊಡಿಬೇಕು, ಮೊಳಕೆ ಬರಬೇಕು, ಅದು ಹಂಗೆ ಸಸ್ಯಾಗಿ ಬೆಳಿಬೇಕು, ಆಮೇಲೆ ಅದು ಗಿಡವಾಗಿ ಮಾರಬೇಕು, ಆಮೇಲೆ ಅದು ಮರವಾಗಿ ಮಾರಬೇಕು. ಈ ತರ ಆಲದ ಮರ, ಆ ತರ ಕೊಂಬೆಗಳು ಬಿಡಬೇಕು. ಸಮಯ ಇದೆ. ಅದೇ ತರ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ, ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳು, ಒಂದೂ ವೇಸ್ಟ್ ಆಗಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ರಿಯಲ್ ಸ್ಟೋರಿಯಲ್ಲಿ, ರಿಯಲ್ ಲೈಫಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಏನೋ ಒಂದು ಬೀಜ ಇಡ್ತೀವಿ, ಆ ಬೀಜ ಒಂದು ವೇಳೆ ಸೆತ್ತೋಗ್ಬಿಡ್ಬೋದು. ನಿಜವಾದ ಬೀಜ ಒಂದು ವೇಳೆ ಸೆತ್ತೋಗ್ಬಿಡ್ಬೋದು, ಹುಳಗಳ ತಿಂದು ಸೆತ್ತೋಗ್ಬಿಡೋದು. ಆದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಅನ್ನುವಂತ ಬೀಜ ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ನಾಶವಾಗಲ್ಲ. ಅದು ಮೊಳಕೆ ಬಂದೇ ಬರುತ್ತೆ, ಅದು ಗಿಡವಾಗಿ ಮಾರುತ್ತೆ, ಅದು ಮರವಾಗಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಿಲ್ಲುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರಿಂದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೂಡ ಒಳ್ಳೆ ವಾಗ್ದಾನ ಇದೆ. ಆಮೇನ್. ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ರೆಡಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಪ್ರೇಮ್ ಆಗ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೆಲವು ಪಾಸ್ಟರ್ಗಳು ಹಂಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ ಅಟ್ಟೆ, ಅದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಎಲ್ಲನ ಒಂದು ಜಗದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ನಾವು ಹಂಗಲ್ಲ, ಅದಕ್ಕೊಂದು ಪ್ರೇಮ್ ಹಾಕಿ ಖರ್ಚು ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಕೈ ಕೊಡ್ತೀವಿ. ನೀವು ಗೋಡೆ ದಿನ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೆದುರಿಗೆ ಇರಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಆ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕು. ಆಮೇಲೆ ನೆರವೇರುತ್ತೆ. ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ನೆರವೇರುತ್ತಾ? ವಾಗ್ದಾನಗಳು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಕೊಡುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತೆ. ದೇವರ ಕರಗಳ ತಟ್ಟಿ ಈಗ ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡು ಸೋದರ